எமது எமக்கென்ப தரும்படி வாய்த்த நல்லமது கனியை பிழிந்திட்ட சாரி எங்கள் கதியின் உயர்நிலை யாம் பெற்ற பேரு தனிமை சோயில சொல்ல எங்கள் தமிழோடு வேறெங்கும் யாங்கண்டதில்லை நனையுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கென்ப தரும்படி வாய்த்த நல்லமது தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு பூமி மேலே தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு என்ப தமிழுக்கு நாடும் செய்யும் நல்ல தொண்டு தமிழென்று தோல் தட்டி ஆடு இன்ப தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்கிற பாரதியாருடைய வரிகளோடு 1947 ஆண்டு ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டுக்கிட்டு இருந்த இந்தியாவிற்கு விடுதலை என்று அறிவிப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாக பாகிஸ்தானுடைய விடுதலை அறிவித்தார் அன்றைய வைஸ்ராயர் மவுண்ட் பேட்டன் பிரபு. காரணம் ஒன்றுதான், மதம். பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இந்தியாவாகவும் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி பாகிஸ்தானாகவும் நாடு துண்டாடப்பட்டது. காரணம் ஒன்றுதான், ஒரே மதம் ஒரே கடவுள் அல்ல, அவ்வளவுதான். எப்படி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த மக்களுக்கு சுதந்திரத்தை டெல்லியில் அடகு வைத்துவிட்டு போனானோ அதுபோல்தான் கிழக்கு பாகிஸ்தானிற்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் பொதுவாக இஸ்லாமாபாத்தில் சுதந்திரத்தை அடகு வைத்துவிட்டு போனான் வெள்ளக்காரன். ஒரே மதம் தானே, ஒரே நாடு தானே, ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கடவுள். ஆனால் மேற்கு பாகிஸ்தானினுடைய ராணுவ வீரர்கள் கிழக்கு பாகிஸ்தானில் குவிக்கப்பட்டு அந்த மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். காரணம் என்ன? இனம் வேறு. ஒரே மதமாக இருக்கலாம், ஒரே கடவுளாக இருக்கலாம், ஆனால் இனம் வேறு. கிழக்கு பகுதியில் இருந்த இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய மொழி வங்காளம், மேற்கு பகுதியில் இருந்த இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மொழி அரபும் உருதும். அதனால் இனம் வேறு. இனம் வேறு என்பதனால் அங்கே இனக்கலவரம் வெடித்தது, மோதல் வெடித்தது, இனப்படுகொலை நடந்தது. ஆனால் உலகமே வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தது. மேற்கு வங்கத்திலே அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த வங்காள முதல்வன் எழுந்து நின்றான். இந்திரா காந்தி அம்மையாரே, கிழக்கு பாகிஸ்தானில் கொல்லப்படுவது இஸ்லாமியர்கள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய தொப்புள் கொடி உறவு வங்காளத்தை தாய்மொழியாக கொண்ட என்னுடைய இனத்தை சார்ந்தவன். அதனால் நீ ராணுவத்தை அனுப்புகிறாயோ அல்லது என்னுடைய அதிரடிப்படையை அனுப்பட்டுமா என்று சொன்னார். அதிர்ந்து போன இந்திரா காந்தி இந்தியாவினுடைய பிரிவினை மேற்கு வங்காளத்தில் இருந்து துவங்க வேண்டாம் என்று இந்திய ராணுவத்தை கிழக்கு பாகிஸ்தானில் இறக்கினார். மேற்கு பாகிஸ்தானின் ராணுவ வீரர்களை அடுத்து துரத்தினார். வங்காளதேசம் விடுதலை பெற்றது. அதே போலதான் கை கட்டும் தூரத்தில் 16 கிலோமீட்டர்ல நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழின சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது நம்மால் என்ன செய்ய முடிந்தது? வீதிக்கு வந்து போராடினோமே, மன்றாடினோமே, கத்தினோமே, தீ குளித்தோமே, சித்தோமே. என்ன செய்ய முடிந்தது? ஏன் அந்த வங்காளத்தை போல இந்த மண்ணில் ஒரு தமிழன் இல்லை. அதனால் ஆந்திராவின் ஓங்கோல் மாவட்டத்திலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்த வந்தேரி குடும்பம் ஆட்சியை அரியணையில் இருந்த காரணத்தினால் சகித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. எவன் சுவாசித்தும் நாம் உயிர் வாழ முடியாது, எவன் மருந்துண்டும் நம்முடைய நோயை குணப்படுத்த முடியாது என்பதை உணர்த்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நமக்கான விடுதலையை நாம் தான் பெற வேண்டும் என்று எண்ணி நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அது தமிழீழ விடுதலை, அதுவே தமிழ் தேசிய விடுதலை என்று ஒற்றை முழக்கத்தோடு இயக்கத்தை தொடங்கினார். ஆனால் இந்த மண்ணில் என்ன இருக்கிறது? இன உணர்வு இருக்கிறதா? தமிழ் 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 என்று பேசி ஆட்சிக்கு வந்தார்கள். குளித்தோண்டி தமிழை போட்டு மூடி அதன் மீது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களே, என்ன செய்தார்கள்? இன உணர்வு அற்று இருந்த தமிழர்கள் இடத்து இன உணர்வை விதிக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் விடுதலை இல்லாது தமிழீழம் ஒருபோதும் இல்லாது என்பதை உணர்ந்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அடுத்த ஓராண்டிலே நாம் தமிழர் இயக்கத்தை நாம் தமிழர் கட்சியாக உருவாக்கின. காரணம், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்பதை உணர்ந்ததனால் இந்த இயக்கத்தை கட்சியாக மாற்றினார். முதல் தேர்தல் 2016 ஒரே ஒரு விழுக்காடு 4 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டீங்க. 2021 4 மடங்கானது, 16 லட்சமாக மாறியது. 2021 30 லட்சமா மாறிச்சு. இப்ப எத்தனை லட்சமா மாறுனே தெரியாது. நாங்கள் வளர்கிறோம், நாங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதோ பாருங்கள், இந்த ஊரினுடைய மைந்தன் சியான் வீரப்பனாருடைய பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள், சியான் வீரப்பனார் பெயரை சொல்லி அரசியல் செய்தவர்கள், என்னுடைய சாதுக்காரன் வன்னியன் என்று சொல்லி அரசியல் செய்தவர்கள்,
அவருடைய படம் பதித்த ஆடைய கூட அணியக்கூடாது என்று சொன்னார்கள். வெளிப்படையாக சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொல்ல வீரப்பன் பெயரை பயன்படுத்த வேண்டாம், அவருடைய ஆடையை போட வேண்டாம் என்று அன்புமணி ராமதாஸ் சொன்னார். அன்புமணி ராமதாஸ் சொன்னார், பகிரங்கமாக சொல்கிறேன். என்னடா தப்பு பண்ணாவா? எத்தனை கூத்தியா வச்சிருந்தான்? என்ன தப்பு பண்ணா? என்ன தவறு செய்தார்? சந்தன மரத்தை வெட்டினாரா? என் விளக்கு பிடிச்சி பார்த்தது எவன் பார்த்தா? சந்தன மரத்தை வெட்டினாரா? யானை தந்தத்தை கடத்தினாரா? எத்தனாயிரம் கோடிக்கு விற்றார்? எத்தனாயிரம் கோடிக்கு விற்றார்? நக்மாவையும் ஜோதிகாவையும் நயன்தாராவை கடத்தல, மாறாக நாகப்பாவை ராஜகுமாரி கடத்தினார். ஏன்? காவேரி தண்ணி விட வேண்டும் என்பதற்காக கடத்தினார். அவன் சொன்னா தண்ணி வந்தது. வீரப்பனார் இருக்கும் வரை இந்த தெரியுது மலை. அந்த மலையில ஒரு கல்குவாரி கிடையாது. இன்னைக்கு அவன் இல்லை. இன்னைக்கு கல்குவாரி இல்லாத மலைகளே கிடையாது. இந்த மண்ணுக்கு யாரா வேணும்? யார் வேணும்? வீரப்பனிடம் உதவி கேட்டு சென்ற எந்த பெண்மணி கற்பிழந்ததாக வரலாறு இல்லை. வீரப்பனை தேடுவதாக சொன்ன தமிழக கர்நாடக அதிரடிப்படையினர் விசாரிக்க சென்ற எந்த பெண்ணும் கற்போடு திரும்பியதில்லை. இந்த மண்ணுக்கு எவன்டா வேணும்? யார் வேணும்? 1000க்கு 500 ரூபாய் கொண்டு வந்து உன் பிள்ளைக்கு கழுவி விட்டு உனக்கு துணித்து வச்சு கொடுத்து அம்மா தாயே ஓட்டு போடுங்கள். அலுமினி பாத்திரம் மட்டும்தான் இல்ல, பிச்சை எடுக்கிறான். அவன் என்ன அவனுக்கு தேவையா? அவனுக்கு பிறப்பு கடமையா? உனக்கு 1000-500 ரூபாய் கொடுத்து உனக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய பிறப்பு கடமையா? என்ன காரணம்? துணைக்கும் இணைக்கும் பிள்ளைகளுக்கும் பல்லாயிரம் கோடியை சம்பாதிப்பதற்கான ஒரு வழிதான். இந்த தேர்தல் தோற்றம் அடுத்த தேர்தல் என்ன செய்யலாம் என்று யோசிப்பான். நாங்கள் மட்டும்தான் மக்களை பற்றி யோசிக்கிறோம். சிந்திக்க வேண்டாம். நம்மள ஆறுபடுத்தவங்க தானே. நம்மள கோழியா, ஆடா, மாடா? கேவலம் நாய் 20,000 ரூபாய், ஒரு எருவ மாடு 40,000 ரூபாய், ஒரு பசு மாடு 60,000 ரூபாய், ஒரு ஆடு 12,000 ரூபாய், ஒரு மனுஷனுக்கு 500 ரூபாங்கிறாயா? ஒரு மனுஷனுக்கு 500 ரூபாங்கிறான். ஒரு கோழி இருப்பார், கோழி. அந்த கோழியை புதுசா வாங்கிக்கோ, காலை கட்டு, முட்டத்தில் கட்டி வை, உங்க வீட்டுல மிச்சமான போடு. 2 நாள் தின்னும், 3ஆவது நாள் கழிச்சு விடு. ஊரெல்லாம் மேயும், திரும்ப ஊரெல்லாம் மேய்ஞ்சாலும் வீட்டுக்கு தான் வர. காரணம் என்ன? பழக்கம். ஒரு குரங்கு இருப்பார், குரங்கு. அதை குச்சி விட்டு ஆட்டினா ஆடு. ஏன்? பழக்கம். கிளி இருக்கு பாரு, கிளி. அது என்ன சீட்டை எடுத்து போடும் சொன்னா எடுத்து போடுச்சா? பழக்கம். 5 அறிவு கொண்ட மிருகம், அதனால பழகுது. நம்ம 6 அறிவு கொண்டவர்கள் மனிதர்கள். நமக்கு என்ன பழக்கம்? அப்படி கை போது உதயசூரியா, கை போது ரெட்டேனா பழக்கமா? இன்று நல்லவனாக இருப்பவன் நாளை கெட்டவனாக மாறலாம். இன்று கெட்டவனாக இருப்பவன் நாளை நல்லவனாக கூட மாறலாம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அதனால்தான் இந்த மண்ணிய மக்களை எவன் நேசிப்பான் என்று உங்களுக்கு தோற்றுகிறதோ, எவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவனை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் லட்சம் கோடி செலவு தேர்ந்தெடுக்கிறோம். நாம என்ன செய்யறோம்? நீ சின்னத்தை பார்த்து மட்டும்தான் போடுவோம். நல்ல எண்ணங்களை பார்த்து போடுங்க. நாடு வளர்ந்துவோம். நல்ல எண்ணங்களை பாருங்க. நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு குடும்பம் நடக்குது. ஆனால் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. மக்களுடைய வறுமையை பார்க்கலாம், மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நினைக்கிறோம். அதனால் 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு மேடையை போடுறோம். உங்களுக்காக கத்துறோம். நீங்கள் எங்களுக்கு வாக்கு அளிக்காவிட்டாலும் நாங்கள் தொடர்ந்து காரணம் என்ன? உங்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள், உங்களோடு நகமும் சதவீதமாக வளர்ந்தவர்கள். உங்களுடைய வழி எனக்கு தெரியும். ஏன்னா நீ அப்ப, என் சித்தப்ப, என் பெரியப்ப, அதனால எனக்கு வழி தெரியும். மாற்றம் தான் மாறாதது. மாறும், எல்லாம் மாறும். ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னார் இயேசுபிரான். அவனை கடவுளாக வழிபடுபவர்கள். இந்த அமெரிக்காரனை போய் ஒரு கணத்தை அடிச்சு பாரு, மறு கணத்தை அப்படி கொண்டு விடுவான். ஆனால் காந்தியார் உண்மையிலேயே ஒரு கணத்தை அடைந்தால் மறு கணத்தை காட்டுவான். ஒரு புத்தனாக ஒரு காந்தியார் வாழ்ந்தால் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட காந்தி பிறந்த இந்த மண்ணை ஆண்ட ராஜீவ் காந்தியின் இடத்தில் எங்கள் உயிர் திலீபன் அவர்கள் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து நீ வைத்த நாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற உண்ணாவிரதம் இல்லை செத்து போனானே திலீபன், அவன் இன்னொரு காந்தி அல்லவா? ஏன் படிக்கல? ஏன் படிக்கல? மாடு இழுக்கக்கூடிய செக்கங்களை தாண்ட பாட்டு மாவு சந்திரனார். மேற்கு வங்கத்தில் அவன் சிலை இருக்கா? டெல்லியில் அவனுக்கு சாலை இருக்கா? குஜராத்தில் அவனுக்கு சிலை இருக்கா? ஆனா இங்க வந்தவன் போனக்கெல்லாம் சிலை இருக்கா?
இன உணர்வு கிடையாது நம்ம இடத்துல. உணர்வை பத்தி நம்ம கிட்ட பேசலாம். விஜய் சொல்லத்தை நான் ஒரு முறை சொல்றேன். முளைப்பால் கிட்டாத மூத்திரம் குடித்த மூத்த பையன் ஈன பையன் ராஜபக்சேவன் எண்ணமும் என்னுடைய எண்ணமும் ஒன்றுதான் என்று மோடி சொன்னாரே, உண்மைதான். உன்னுடைய எண்ணமும் ராஜபக்சேவன் எண்ணமும் ஒன்றுதான். நீ எத்தனை பேர் கேடியாக இருந்தால் இந்த மண்ணில் ஒரு மசரம் கொடுக்க முடியாது. லட்சம் கனவுகளோடு வந்து நிற்கிறோம். அடைவதற்கு லட்சம் கனவு எடுக்கிறது. பிரபாகரன் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள், நாங்கள் இந்த கனவை அடைத்தே தீருவோம். ஒரு நாள் நாங்கள் வெல்லுவோம். பேசுவதற்கு நிறைய இருக்கு, ஆனால் நேரம் இல்லை. எங்கள் தங்கை அபிநய் அவர்கள் மருத்துவம் படித்தவர், இந்த மண்ணை ஆழமாக நேசித்தவர். அவர் வடநாட்டிலே மேல்படி படித்துக் கொண்டிருந்தார். அண்ணன் சீமானவர்கள் சொன்னார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த மக்கள் சேவை முன்னெடுத்திருக்கிறார். அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கடமை. என்னுடைய கடமை மட்டுமல்ல, உன்னுடைய கடமை கூட. இந்த வேட்பாளரை விட யார் சிறந்தவர்கள்? என் அக்கா சௌமி அன்புமணியா? அவங்க சிறந்தவங்களா? அவங்களை விட 100 மடங்கு சிறந்தவர் என் தங்கை. வாய்ப்பு இருக்கு, நான் பேசுறேன். இயற்கைக்கு மாறாக கிழக்கே உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கே உதிக்கிறது என்றால் அந்த சூரியன் அங்கே புதைக்க வேண்டும். இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றி பிடித்த இந்த இரட்டை இலையை கருக செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக கூட்டணி ஏமாற்றி சாதி கலவரத்தை தூண்டி மக்களை மழை மாட்டுகின்ற மாம்பழ கொட்டையை பிரிக்க வேண்டும். இது நடக்கணும். இந்த மண்ணில் மாம்பழ கொட்டை நசுக்கணும், இலையை கருகணும், சூரியன் குறைக்கப்படணும். நாம் தமிழர் வெல்லணும். வாழ்த்துக்கள். நாம் தமிழர்.